எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் பிக் பாஸில் முதல் முறையாக போட்டியாளர்களாக உள்ளே வந்திருக்காங்க. இதன் பின்னணி இதை எதுக்கு செட் பண்ணாங்க? எக்ஸ் கண்டஸ்டன்ஸோட யுக்திகள் பேஸாக 4 விதம் தான். ஆனா அதை வச்சு பார்த்தானா இவங்களோட ஸ்ட்ராட்டஜியை நம்ம ஈஸியா உடைச்சிடலாம். இந்த 4 ஸ்ட்ராட்டஜி என்ன? விஷால் செஞ்சது ரொம்ப சரின்னு ஒத்துக்கல. ஆனா ஓனாய் கூட்ட மாட்டோம். எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் பல பேர் விஷால மனசுக்குள்ள ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ராட்டஜியை வச்சுக்கிட்டு கண்டென்ட்டை மில்க் பண்ணாங்க. இந்த ஸ்ட்ராட்டஜி என்ன? சாட்சனா உள்ள வந்துட்டாங்க. ஆனா அவங்க இந்த வாட்டி அழவே மாட்டாங்க. ஆனா அழறதுக்கு பதிலா வேற ஒரு ஸ்ட்ராட்டஜியை உள்ள எடுத்துட்டு வந்திருக்காங்க. அது என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ பார்த்துட்டே வாங்க. இதுக்கு முன்னாடி சௌமி மாமியா சேனலை நீங்க ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணலனா இந்த தருணத்தை எடுத்துக்கிட்டு கீழே சப்ஸ்கிரைப்னு ரெட் கலர்ல இருக்கு அந்த பட்டன், அதை கிளிக் பண்ணிட்டு வீடியோ பார்த்துட்டு வாங்க. ஒரு லைக் போட்டுட்டு வீடியோ கண்டினியூஸா பாருங்க மக்களே. உங்களுக்கு இந்த விடைகள் எல்லாமே நான் ஒண்ணா சொல்றேன். வாங்க வீடியோக்குள்ள போலாமா? எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் எல்லாம் முதல் முறையாக போட்டியாளர்களா இருக்கலாம், ஃபைனலிஸ்ட்ல உங்கள 2 பேர் இருக்கலாம்னு சொல்லிட்டு உள்ள எடுத்துட்டு வந்தாங்க முதல் முறையா அப்படின்னு உங்களுக்கு கேள்வி இருந்தா இதுக்கு முன்னாடி ஒரு கேள்விக்கு ஆன்சர் கொடுக்குறேன். நான் சொல்லியிருந்தேன் 4 யுக்திகள் இருக்கதான் செய்யும் அந்த எக்ஸ் கண்டஸ்டன்ஸுக்கு. ஆனா அதெல்லாம் என்னன்னு நான் உங்ககிட்ட விடைய சொல்லிட்டேன்னா அந்த கேள்விக்கான விடை அதுல கிடைச்சிரும். முதல் ஸ்ட்ராட்டஜி வன்மத்தை கக்குவாங்க. இது ரொம்ப ஈஸியான விஷயம். அவங்களுக்கு உள்ள நிறைய வன்மங்கள் சேரும். ஏன்னா அவங்களால சில இடங்கள்ல எஃபிஷியன்ட்டா பெர்ஃபார்ம் பண்ணிருக்க முடியாது. அவங்களால மத்தவங்களோட யுக்தியை கண்டுபிடிச்சிருக்க முடியாது. அவங்க பின்னாடி பல பேர் புறம் பேசியிருப்பாங்க. அதை என்னன்னு வெளியில வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்களால பாத்துக்க முடியும். ஏன்னா அவங்களுக்கு முன்னாடி நடக்கிறது பேச்சை வச்சுதான் அவங்களால விளையாட முடியும். அது அவங்களுக்கு டிஸ்அட்வான்டேஜா இருந்திருக்கலாம், இல்லாட்டி அது அவங்களுடைய குறைபாடா கூட இருந்திருக்கலாம். இந்த விஷயங்கள் எல்லாம் யூகித்து கண்டுபிடிச்சு ஒழுங்கா விளையாடாத காரணத்தினால. ஆனா மக்கள்ல பல பேருக்கு இருந்த மென்டாலிட்டி என்ன? தன்னுடைய மிஸ்டேக் தான் அப்படின்னு யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. இவங்க எல்லாம் என்ன அசிங்கமா காமிச்சிட்டாங்க, இவங்க ஏமாத்திட்டாங்க, என்ன பயங்கரமா கார்னர் பண்ணிட்டாங்க, பிராண்டிங் பண்ணிட்டாங்க, அதனாலதான் நான் வெளியில போனேன்னு இவங்களா நினைச்சுப்பாங்க. அதனால அவங்களுக்கு மனசுல பல அளவுல வன்மங்கள் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஆனா வன்மத்தைய கூட அழகான விதத்துல எக்ஸ்பிளைன் பண்ணலாம். வன்மத்தோடைய முறையை எடுத்துக்கிட்டா ரொம்ப பெரிய முட்டாள்தனம்னு நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா வன்மமே ஒரு நெகட்டிவ் வேர்ட் தான். ஆனா இது வன்மமா போகுதுன்னு கூட தெரியாம சொரணையே இல்லாம பல பேர் இந்த எக்ஸ் கண்டஸ்டன்ட்டா இருக்கிறவங்க பல சீசன்ஸ்ல நம்ம பார்த்திருக்கோம். இந்த வன்மத்தை கொட்டுறதுக்கு இது விஷயமா யூஸ் பண்ணிப்பாங்கட்டு. சோ இந்த யுக்தியை வச்சு மெயினா யாரெல்லாம் வந்திருக்காங்கன்னு பார்த்தானா சாச்சனா, அதை விட டாப்ல லிஸ்ட்ல வரது அர்ணவ். அர்ணவுக்கு பாய்ஸ் எல்லாம் சேர்ந்து தன்னை கார்னர் பண்றாங்கன்னு தெரிஞ்சது. இருந்தாலும் அவர் உள்ள இந்த பாய்ஸ் எல்லாம் எதிர்க்கல. ஏன்னா பாய்ஸ் கேர்ள்ஸ் விளையாடிட்டு இருக்கும்போது பாய்ஸ்க்கு எதிர்த்தானா அவங்களால வெளியில பெரிய அளவுல திகழ முடியாது. இதெல்லாம் ஸ்டார்டிங்ல இருந்தே சொன்னேன். முத்துக்குமாரன் வரைக்கும் அண்டர் பிளே பண்ணி பாய்ஸ் பிடிக்கவே பிடிக்காது. இருந்தாலும் நான் இங்க இருக்கிறேன்னு சொல்லிட்டு ரயன் கிட்ட இந்த விஷயங்கள்லாம் டிஸ்கஸ் பண்ணிருப்பாரு. பட் சில காரணங்களுக்காக அந்த பாய்ஸுக்காக ஒன்னா சேர்ந்து விளையாடணுங்கிற காரணத்தினால விசுவாசம் காட்டணுங்கிற ஒரு கன்ஃபியூஷன்ல எங்கேயோ இண்டிவிஜுவல் பிளே விட்டுட்டாங்க. அதனாலதான் அந்த லைன் எல்லாம் தூக்கிட்டு எல்லாம் வேண்டவே வேண்டாம் கேர்ள்ஸ் வர்சஸ் பாய்ஸ், விசுவாசங்கிற பேர்ல ஜஸ்டிஸா யாரும் நடந்துக்க மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லி எடுத்திருப்பாங்க. இந்த இடத்துல பயங்கரமா அடி வாங்கினதும் அர்ணவ் தான். முட்டாள்தனமா இண்டிவிஜுவல் கேம் விளையாட விட்டதும் அர்ணவ் தான். சரி, எல்லா பாய்ஸும் சொல்றதை சரி சரி சரின்னு கேட்டுட்டு உட்கார்ந்து இருந்தவர் முத்துக்குமரன் தான் பயங்கரமா எஃபிஷியன்ட்டா பிளான் எல்லாம் போடுறாருன்னு தெரிஞ்சுமே அதுக்கு ஆப்போசிட்ல பிளான் போடுறதுக்கு அளவுக்கு பயங்கரமான மூளை உபயோகித்து ஒரு ஆப்ஷன் கொடுக்கறது கூட பாய்ஸ் செட்ல யாரும் இல்ல. ரவி வெளியில போனதுக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாருமே பாய்ஸுமே ஜால்ராவா தான் இருக்காங்க, தீபக் உட்பட. ஆனா இந்த ஜால்ரா பாய்ஸ்ன்னு சொல்லிட்டு இவங்களை ஜால்ரால இருந்த ஒருத்தரா இருந்த அர்ணவ் வெளியில வந்ததுக்கு அப்புறமும் ஜால்ராஸ் அப்படின்னு சொன்னப்போ விஜய் சேதுபதி சார் அவர் ஏசி இருப்பாரு. நீங்க உள்ள இருக்கிற போது உங்களுக்கு சான்ஸ் கொடுத்தேன், அப்ப நீங்க திட்டல. ஆனா வெளியில வந்ததுக்கு அப்புறம் நீங்க இந்த பசங்க எல்லாம் ஜால்ரா அப்படின்னு சொல்றது பார்த்தானா உங்களுக்கு உள்ள இருந்தப்ப பேசாததுக்கு காரணம் உங்களோட கோழைத்தனம் தான். வெளியில உங்களுக்கு கோழைத்தனம் இருக்க சான்ஸ் இல்லை, உங்களை அடிக்க முடியாது, இல்லாட்டி கேள்வி கேட்க முடியாதுன்னு நீங்க வாயில வந்தபடி எல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்லி இவர் ஆஃப் பண்ணிருப்பாரு. மொக்க வாங்கின ஒரே ஆள் வெளியில வந்ததுக்கு அப்புறம் இவர் தான் மெயினா. விஜய் சேதுபதி கிட்ட வாங்கின அடிகள் பத்தாம உள்ள இருக்கிற பாய்ஸ் எல்லாம் கூட இவங்களை வச்சு செஞ்சிருப்பாங்க. அவரே சொல்றாரு, சோம்புன்னு கூப்பிட்டாங்க, ஒழுங்கா புரியாதவன் கூப்பிட்டாங்க, லூசுன்னு கூப்பிட்டாங்க அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனா இந்த உண்மைகள் எல்லாம் சாமி அந்த அளவுக்கு பெருந்தன்மையா தன்னை பத்தி உண்மைகள் எல்லாம் தன்வாயால ஒத்துக்குதேன்னு பார்த்தானா அதை வன்மத்துக்காக தான் இதை ஜஸ்டிஃபை பண்றேன்னு சொல்லிட்டு ஜால்ரா காய்ஸ்னு இவர் கூப்பிடுற ஆட்களை சொல்ல ஆரம்பிச்சாரு. இதுக்கு இடையில என்ன பண்ணிட்டாருன்னா 2 பேர் இல்ல அந்த இடத்துல, சத்யாவும் இல்ல ஜெஃப்ரியும் இல்ல. சத்யாவை எப்படி கார்னர் பண்ணலாம்னு பார்த்தாருன்னா சத்யா தவறுகள் எல்லாம் செஞ்சிருந்தாரு தான். ஆனா சில இடங்கள் எல்லாம் சௌந்தர்யா கீழே உட்காந்துட்டு ப்ரொடெஸ்ட் பண்ணும்போது இது அன்எஜுகேட்டட். அவர் என்ன பண்ணிக்கலாம், ஒரு சாலையோ ஏதோ விலகி இருந்தா இன்னொரு கேர்ள்ஸ் கிட்ட சொல்லி அந்த சாலையை கொஞ்சம் ஒழுங்கா உட்கார சொல்லுங்க அப்படின்னு சொல்ல வச்சிருக்கலாம். டிப்ளமசியை தவறிட்டாரு. ஆனா அதை புடிச்சு வச்சு இல்லாத போது ஒருத்தரை பத்தி கேவலமா பேசுறதெல்லாம் ஒரு எக்ஸ்ட்ரீமான ஒரு எண்ணம். அவருடைய கெட்ட எண்ணம் தான் இங்க வெளிப்படும், எஸ்டாப்ளிஷ் ஆகும்னு ஒரு யோசனையே இல்லாதவர் தான் இருந்தார். ஆனா அதை திருப்பி எஸ்டாப்ளிஷ் பண்ணி தன் மண்டையிலேயே பயங்கரமா மண்ணவாரி போட்டுக்கிட்டாரு. 2வது ஸ்டேட்மெண்ட் தான் ரொம்ப பயங்கரமா இருந்தது. ஜெஃப்ரி ஒரு தடவிட்டு இருந்தானே, நோண்டிட்டு இருந்தானே, அவன் எங்கன்னு கேட்டாரு. இதுல என்னன்னா பாய்ஸ் எல்லாம் பீரிட்டு முத்துல இருந்து பயங்கரமா கோவப்பட்டு வந்தது நம்ம பார்த்தோம். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இங்க கேர்ள்ஸ் தான் பயங்கரமா கோவப்பட்டு இருக்கணும்னு நான் எதிர்பார்த்தேன். உங்கள யாராவது எதிர்பார்த்தீங்களா? ஏன்னா இப்போ இவன் தடவிட்டு இருந்தான், மீறினா அப்படின்னு சொன்னா அந்த எல்லை மீற விட்ட எல்லா பெண்களுமே உள்ள பயங்கரமா கொந்தளிச்சு கோவப்பட்டு முன் வந்திருப்பாங்கன்னு நான் நினைச்சேன். இங்க கேர்ள்ஸோட பாய்ஸ் தான் வராங்க. கேர்ள்ஸ் ஏன் வந்திருக்கணும்னா அவங்க அந்த பையனுக்கு அந்த லிமிட்டை கொடுத்திருந்தாங்க, அவங்களுக்கு அந்த லிமிட் தெரியுங்கிற கான்ஃபிடன்ஸ்ல இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஒருத்தன் இந்த பையனை ஒருத்தன் இந்த மாதிரி செய்யறான் அப்படின்னு இன்னொருத்தன் சொல்லும் போது அந்த செயலை செய்ய விட்ட பெண்களும் அசிங்கமா தெரிவாங்கன்னு பெண்களுக்கு தெரியாம லைட்டா ஆர்கியூ பண்ணாங்க. ஜாக்லின், சௌந்தர்யா, என்ன பொறுத்த வரைக்கும் சௌந்தர்யா பீறிக்கிட்டு தலைமுடியெல்லாம் விரிச்சு போட்டுட்டு சண்டை போட்டுருக்கு. கேர்ள்ஸ் எல்லாம் அந்த அளவுக்கு கோவப்பட்டு முன் வரலையே.
ஏமாற்றமா இருந்தாலும் இன்னொரு சைடுல அர்ணவ் இந்த மாதிரி தன்னோட இமேஜை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்காக மத்தவங்களை வந்து இந்த அளவுக்கு அசிங்கப்படுத்துவாரு. ஏன்னா டைட்டில் வின்னராக இருக்க போற ஆட்களையே விமர்சனம் மெயினா இந்த சீசன்ல எதுக்கு வச்சாங்கன்னா, தன்னை பெருசா காமிச்சிட்டு மித்தவங்க எல்லாம் சின்னதா காமிச்சுக்கிறாங்க. தான் ரொம்ப சஃபர் பண்ண மாதிரி, தான் ரொம்ப வறுமையில கஷ்டப்பட்டதா காமிச்சிட்டு மித்தவங்க எல்லாம் என்னமோ ஜாலியா இருந்தாங்க, மித்தவங்க ரொம்ப வசதியா இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சதுனால தான் வந்து அவங்களுக்கு அந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டாங்களே தவிர, மத்தவங்களை திருப்பி இப்படி கீழே கம்மியா குறைவா காட்டக்கூடாதுங்கிற மனப்பான்மை ஏன் வந்து அர்ணவுக்கு வரலன்னு எனக்கு தெரியல. மேடையிலேயே போய் வன்மத்தை காட்டுற அளவுக்கு அவருக்கு வந்து புத்தி கூர்மை இல்லாத காரணத்தினாலதான் இங்கேயும் வந்து திருப்பி ரிப்பீட் பண்றாரு. நான் தப்பு பண்ணேன்னு எனக்கு தெரியும்னு வரைக்கும் சொல்றாரு. வீக்கெண்ட்ல என்னெல்லாம் வகையான அர்ச்சனை வாங்குறாரோ, இல்லாட்டி விஜய் சேதுபதி கூப்பிட்டு எக்ஸ் கண்டஸ்டன்ட் வெளியில போனதுக்கு அப்புறம் ஒருத்தருக்கு வந்து ரெட் கார்டு கொடுக்கறதுக்கு கூட சான்ஸ் வரலாம் போல இருக்குன்னு எனக்கு தோணுச்சு. வந்து அவதூறா ஒரு நாகரீகம் கருதாம இந்த மாதிரி கேட்ட கேள்விகளும் யூஸ் பண்ண வார்த்தைகளுக்கும் இவருக்கு ரெட் கார்டு தானே கொடுக்கணும். அடுத்த வன்மத்தை போக்குனது சாச்சனா. சாச்சனா எப்படின்னா, வன்மத்தை வந்து நல்ல பழகுனா தன்னுடைய அண்ணனாகியே இருக்கிற விஷால் கிட்டே காமிச்சாங்க. நீ செஞ்சது தவறு, ஸ்பேஸை கொடுத்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்திருக்கலாம். இதை நான் விஷாலோடைய விஷயத்தை பத்தி நான் பேசும்போது நான் குறிப்பிட்டு இன்னும் சொல்றேன். இது தவிர அவங்களோட வன்மம் வெளிப்பட்ட இன்னொரு இடம் வந்து சௌந்தர்யாக்கு கிடைச்ச புகழ். ஒருவேளை இவங்களும் பட்டிங் ஆக்ட்ரஸா வரணுங்கிற காரணத்தினால அவங்களோட அஜெண்டாவை செட் பண்ணிட்டு வந்தாங்க. ஆனா அந்த புகழ் வந்து சௌந்தர்யாக்கு போய், சௌந்தர்யா தான் கியூட், சௌந்தர்யா ஸ்வீட், நேர்மையா பேசுறாங்க, அவங்க என்னெல்லாம் தனக்கு வந்து நடக்கணும்னு நினைச்சாங்களோ அதெல்லாம் சௌந்தர்யாக்கு நடந்ததை பொறுத்துக்க முடியாம அவங்களுக்கு பயங்கரமா அவங்க பார்த்து பொறாம வந்ததுனால அந்த வன்மத்தை கொட்டுறதுக்காக உள்ள வந்துட்டு அவங்க யூஸ் பண்ண வார்த்தை என்னன்னா விரக்தி. ஆனா விரக்திங்கிற வார்த்தையை வந்து வன்மத்தோடுக்கு பதிலா அதோட சாஃப்ட்வேர் வார்த்தையா தான் விரக்தியை யூஸ் பண்ணுவாங்க. வன்மத்துக்கும் விரக்திக்கும் என்ன வித்தியாசம்னா, விரக்தினா ஒருத்தரை பார்த்து ஏங்குவோம்ல, அந்த விரக்தியை மனசுக்குள்ளேயே தான் வச்சுப்போம். அதே வெளிப்படுத்தினா தான் அது வன்மமாகும். அதுவும் குறிப்பிட்டு அவங்களை ரொம்ப ஹர்ட் பண்ற லெவல்ல நம்ம பேசும்போது அது வன்மமா மாறிடும். இது விரக்தின்னு இவங்களே சொல்லிக்கிறாங்க. சுத்தி இருக்கிற மித்த கேர்ள்ஸ், முட்டாள் கேர்ள்ஸ் கூட்டத்தையும் வந்து நம்ப வைக்கிறாங்க. ஆனா இந்த இடத்துல சௌந்தர்யாவை பாராட்டணும். சாச்சனா கமன்னு சொல்லிட்டு கரெக்டான நேரத்துல விலகி வந்துறாங்க. ஏன்னா இந்த அளவுக்கு டாக்ஸிக் அள்ளி தெளிக்கும் போது நம்ம இருந்தாலும் நம்மளுக்கு நல்லது இல்லைன்னு புரிஞ்சு போச்சு சௌந்தர்யாக்கு. அது தன்னுடைய வன்மத்தை ஸ்மால் லெவல்லையாவது காமிச்சிருந்தாங்க சுனிதா. ஏன்னா வந்து அவங்க ஜாக்லினோட பிளான புட்டு வச்சாங்க. இவங்க உள்ள இருக்கிற போது சுயபுத்தி இல்லாம தன்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை ஆனந்தி கிட்டையும் அன்ஷிதா கிட்டையும் ரொம்பவே எஸ்டாப்ளிஷ் பண்ணிருப்பாங்க. ஆனா அதே நேரத்துல ஜாக்லின் தப்பு செய்யறான்னு தெரிஞ்சுமே இதெல்லாம் தப்பு செய்யறா, இதெல்லாம் எஸ்டாப்ளிஷ் பண்ணி இவங்க பண்ணிக்கலாம் இல்லையா? அவங்களுக்கு இருந்த முட்டாள்தனமும் அவங்க தவறான ஆட்கள் கிட்ட வச்ச ஃப்ரெண்ட்ஷிப்பும் அவங்க தன் மேல வச்ச ஓவர் கான்பிடன்ஸின் காரணத்தினாலதான் இவங்க வெளியில வந்தாங்கன்னு இவங்களுக்கு தெரியாம, எனக்கு தமிழ் பேச தெரியல அதனால வந்தேன் அப்படின்னு சொன்ன இவங்களுடைய சால்ஜாப்புகள், ஜாக்லின் பத்தின விஷயங்களை வெளியில வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா அவங்களை வந்து உள்ள வந்து தாக்குனது, இதெல்லாம் பார்த்தா வன்மமா தான் எனக்கு தோணுச்சு. இரண்டாவது ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னா, இந்த பிபியோடைய பயணத்துல உள்ள இருக்கிற கண்டஸ்டன்ஸ் நிறைய பேர் வந்து கடைசி டாப் ஃபைனல் 5ல வந்தா கூட அவங்க நிறைய தவறுகள் இழைச்சிருக்கலாம், மற்றவர்களுடைய மனசை வந்து சில இடங்கள்ல புண்படுத்திருக்கலாம். ஏங்க எல்லாரும் மனுஷங்க தானே. ஆனா இதை பார்த்து வச்சுட்டு உள்ள வந்து இவங்க செஞ்ச தப்பெல்லாம் வந்து விட்னஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வெளியில போயிட்டு மக்களுக்கு பிடிக்கல அப்படின்னு தெரிய வந்துட்டு மக்களுக்காக நியாயம் பேச வரேன்னு சொல்லிட்டு பாயிண்ட்ஸ் எல்லாம் அடுக்கி வச்சுட்டு இவங்களை வந்து வல்லரபலா இருப்பாங்கல்ல, இவங்க மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியாம இருப்பாங்க இல்லையா இந்த உள்ள இருக்கிற கண்டஸ்டன்ஸ், அவங்க கிட்ட வந்து நியாயத்தை கேட்கிறேன், மக்களுக்கான நியாயத்தை கேட்கிறேன், மித்த எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் நியாயத்தை கேட்கறேன்னு சொல்லிட்டு நியாயத்தை கேட்கறதுக்காக உள்ள ஜட்ஜ் மாதிரியும் கோட்டு போடாத வக்கீல் மாதிரியும் பேச வருவாங்க சில கண்டஸ்டன்ஸ். நியாயம் கேட்கிற நியாயஸ்திகளா என் கண்ணில் தெரிஞ்சவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா, விஷால் கிட்ட வந்து அவர் ஏதோ கேர்ள்ஸ் கிட்ட தப்பு பண்ணிட்டாங்க, சௌந்தர்யாவை வந்து தவறான நோக்கத்துல வந்து கேர்ள்ஸ் எல்லாம் தொட்டுட்டாங்கல்ல அப்படின்னு அவர் ப்ராபகேட் பண்ணது, முத்து வந்து அதுக்கு ஆமோதிச்சது, அவர் வந்து பேசிட்டு இருக்கும் போது ரஞ்சித் சார், தீபக் அவங்க எல்லாம் உட்காந்துட்டு ஆமா அவளை செய்யறது ஒரு பாயா இருந்தா அப்படி செய்வாளா, செய்ய விட்டுருவாளா, கேர்ளா இருக்கிறனால இவ வந்து ஒரு ஸ்பேஸ் தாண்டி இவ வந்து தொடரா அப்படின்னு சொல்லிட்டு இருந்த விஷயத்த வந்து ஒரு நியாயம் பேசி நீங்க எல்லாம் இதெல்லாம் விட்னஸ் பண்ணீங்களே, ஒரு கேர்ள் வந்து தப்பான விஷயத்துல தொடறாங்கன்னா அந்த பொண்ணு மேல நீங்க எப்படி தோள் மேல கைய போடலாம்ங்கிற ஒரு விஷயத்தை பேசுவாங்கன்னு ஆஸ் அ கேர்ள் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் நிறைய கேர்ள்ஸ் பேசுவாங்கன்ட்டு. ஆனா ஒரு பர்சனல் விஷயத்தை எடுத்துட்டு வந்துட்டு ஒரு பையன் ஏற்கனவே அடிப்பட்ட பாம்பா இருக்கும்போது அந்த அடிப்பட்ட பாம்பு மேல அம்புகளை வீசுறத பார்த்தா ரொம்ப ஒரு கோழத்தனமான ஒரு செயல் மாதிரி தான் இருந்தது. இதுல ரியாலா நோண்டி கேக்குறாங்க, காதல என்ன சொன்னீங்க, காதல போய் சொல்றது வந்து பர்சனல் நல்ல விஷயங்க, வெளியில படையா அங்க பிபில பேசப்படுற விஷயத்தை வேணா விமர்சிக்கலாமே தவிர உள்ள நானும் கருதி அவங்களுடைய பர்சனல கருதி காதுக்குள்ள சொல்றாங்க. காதுக்குள்ள சொல்ற விஷயத்த ஏன் வந்து இது என்ன சொன்னேன்னு கேட்கறது வந்து நாகரீகமே இல்ல. ஆனா நாகரீகத்தை மீறி நியாயம் காட்டுறோங்கிற பேர்ல இவங்க விஷால போய் தாக்குனதை தான் நம்ம பார்த்தோம். உள்ள வந்த 8 பேர்ல கிட்டத்தட்ட 7 பேரும் இதை தான் செஞ்சாங்க விஷால் கிட்ட. ஏன்னா வேற டாபிக்கே இல்ல பாருங்க இவங்களுக்கு பேசுறதுக்கு. அப்படி இருந்தா இவங்களுக்கு தைரியம் இருந்தா முத்து பண்ண தவறுகளை போய் நியாயப்படுத்தி கேட்க வேண்டியதானே. அதே மாதிரி ரைன் பண்ண தவறுகளை போய் சௌந்தர்யா பண்ண தவறுகளை போய் ஜாக்லின் பண்ணத சில பேர் கேட்க வேண்டியதானே. ஃபேன் பேஸ் இருக்கிற பயங்கரமான ஸ்ட்ராங்கான கண்டஸ்டன்ஸ் எல்லாம் வந்து முன் வந்து அவங்க வந்து சண்டை போடுறதை விட்டுட்டு இருக்கிறதுலே கொஞ்சம் கம்மியான வீக்கான கண்டஸ்டன்ஸை பார்த்து இவங்க போய் அவங்களோட மோதினது அவங்களோட பலவீனத்தை தான் வந்து பயங்கரமா வெளிச்சம் போட்டு காட்டின மாதிரி இருந்தது. ரொம்ப பாப்புலரான யுக்தி என்னன்னா பிகமிங் த ஃப்ரெண்ட், அதாவது ரொம்ப வின்னர் மெட்டீரியலா இருக்கிற ஒரு கண்டஸ்டன்டோட நண்பரா வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிறது. உள்ள இருக்கும்போது இவங்களோட பெரிய அளவுக்கு நட்பு பாவிச்சிருக்க மாட்டாங்க, அவங்களோட கருத்து வேறுபாடு கூட இருந்திருக்கும். ஆனா வெளியில வந்துட்டு அவங்களுக்கு இருக்கிற ஃபேன் பேஸை பார்த்துட்டு உள்ள வந்துட்டு ஆஹா நீங்க சூப்பரா பண்ணீங்க, அப்படி பண்ணுங்க, இப்படி பண்ணுங்க, நீங்க என்ன இந்த மாதிரிலாம் பண்ணீங்க, இருந்தாலும் எனக்கு உங்க மேல பெரிய வருத்தம்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு நீங்க தான் வின் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணுவாங்க. அது ஓரளவுக்கு எனக்கு உன பிடிக்கும்னு சொல்ற வரைக்கும் ஓகே, நீங்க தான் வின் பண்ணணும், நீங்க எந்த தவறும் செய்யலைன்னு பயங்கரமா எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணி இவங்க பேசின ஆட்கள்ல ஒண்ணு வந்து ரியா டுவர்ட்ஸ் முத்து, அதே மாதிரி தர்ஷா டுவர்ட்ஸ் சௌந்தர்யா. நான்காவது முக்கியமான விஷயம் ரீஎஸ்டாப்ளிஷ்மெண்ட். நான் வந்து இந்த
தவறுகள்லாம் செஞ்சேன், ஆனா இததான் நினைச்சிட்டு நான் தவறா செஞ்சுட்டேன் அப்படின்னு தன்னை நியாயப்படுத்திக்கிறது. சரி, மக்களை கடைசியிலையாவது நம்ம மனமாத்திரலாம், வன்மம் காட்டினாங்க, இல்லாட்டி இவங்களுக்கு என்ன பிடிக்காத காரணத்தினால பின்னாடி பேசினால அப்படி நான் தெரிஞ்சுட்டேன் அப்படின்னு நிறைய சால்ஜாப்புகளை சொல்லி தன்னை ரீஎஸ்டாப்ளிஷ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அதை கிட்டத்தட்ட 8 பேரும் செஞ்சாங்க. ஆனா எக்ஸ் கண்டஸ்டன்ஸ்ல இதுல ஒரு 5வது பாயிண்ட்டும் இருக்கு. ஆனா இதை யாருமே செய்யல. ஏன்னா இவங்க எல்லாம் குத்தமே செய்யாம வந்தவங்க தானே. அது என்னன்னா, சாரி, இவங்கள யாருமே ஜெனுவினா வந்து உள்ள வந்து சில கண்டஸ்டன்ஸுக்கு பயங்கரமா காயத்தை உண்டாக்கிட்டு தான் போயிருப்பாங்க. ஆனா இதெல்லாம் நடக்காத மாதிரி இவங்க யார் மனசையும் புண்படுத்தாம தான் இவங்க வெளியேறிட்டாங்க அப்படின்னு சொன்ன மாதிரி ரீஎஸ்டாப்ளிஷ் பண்றதுக்காக என்னமோ தெரியல, இவங்க யாருமே சாரி கேட்கல. விஷால் விஷயத்துக்கு வருவாங்க. விஷால் தவறே செய்யாதவர்னு சொல்ல முடியாது. விஷால் செஞ்சது ஒரே தவறு, தர்ஷிகா தன்னை லவ் பண்றாங்கன்னு தெரிஞ்சும் கூட லவ் பண்ண விட்டார். இதுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா ஒரு பாயிண்ட் தான் அதுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி இருந்தது. பாய்ஸ் கிட்ட இவர் பேசின ஒரு ஸ்டேட்மெண்ட், நான் ஒரு ஹீரோ, எந்த வார்த்தையை சொல்ல நான் விருப்பப்படல, எந்த அழகா இல்லாத பெண்ணா இருந்தா கூட என்ன லவ் பண்ணும்போது அது வந்து நான் வந்து ஸ்கிரீன்ல பார்க்க நல்லா தெரியுவேன். ஸோ அதை வந்து லவ் கண்டென்ட்டா எடுத்து நான் செய்யறதா இருக்கேன். ஏன்னா எனக்கு ஹீரோவா ஆகணும்னு ஆசை. ஸோ என்னை யாராவது பொண்ணு என்ன லவ் பண்ணானா அதுக்கு நான் இமோட் பண்றது வந்து நல்ல ரீச்சா இருக்கும். நீ ஒரு ஓப்பன் கேமரால சொல்ற அளவுக்கு ரொம்ப வெள்ளந்தியான ஆட்கள் தான் இந்த ஸ்ட்ராட்டஜியை கேமராக்கு முன்னாடி பாய்ஸுக்கு இடையில வச்சு சொல்லுவாங்க. பல பேர் இதை யுக்திகள்லாம் யூஸ் பண்ணாம இருந்ததெல்லாம் இல்ல. கேர்ள்ஸுக்கு இடையில ஃபேன் ஸ்பேஸை வந்து கவர்ந்த ஆண்களும் இருக்காங்க. ஆனா அவங்க எல்லாம் வந்து நான் இந்த லவர் பாய் கண்டென்ட் பண்ண போறேங்கிற விஷயத்தை இந்த அளவுக்கு ஓப்பனா எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டா மக்களுக்கு அது கிரிஞ்ச் ஆயிரும். இயற்கையா ஒரு ரியாலிட்டி ஷோல நடந்துக்காம போனா மக்களுக்கு எரிச்சல் உண்டாகும்னு வரைக்கும் விஷாலான ஒரு தொலைநோக்கு பார்வையால யோசிக்க தெரியல. அதனாலதான் இந்த ஸ்டேட்மெண்ட் இவர் சொன்னது. அந்த பொண்ணு இந்த பையனை லவ் பண்ணும்போது அந்த பையன் லவ் பண்ண விட்டது ஒருவேளை தன்னை ஹீரோவா காட்டிக்கிறதுக்காக இந்த பொண்ணு தன் மேல லவ் பண்ற ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணிக்கிட்டு அவர் வந்து அந்த வாரங்கள் வந்தாரோ அப்படின்னு நம்மளுக்கு தோணிருக்கலாம். அந்த ஸ்கூல் டாஸ்க் அதெல்லாம் வந்து அவருக்கு வந்து அந்த டாஸ்க் பெர்ஃபார்ம் பண்றதுக்கு பயங்கரமா உதவிச்சு. விஷால் செஞ்ச சில கிளவரான சில கிளியரான பாயிண்ட்ஸும் நம்ம சொல்லாம இருக்க கூடாதுங்க. பிபி வரலாறுலயே பெண்களை சில பேர் வேணும்னே வந்து ஒரு ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரிக்குள்ள விழ வச்சிருப்பாங்க. கவின் வந்து சில இடங்கள்ல தான் நல்ல வேணும் இல்ல அப்படின்லாம் எஸ்டாப்ளிஷ் பண்ணாரே தவிர அவர் ஒரு சைட்ல வந்து சாக்ஷி அகர்வாலோடைய பேசின பேச்சும் லாஸ்லியாவோட பேசின பேச்சும் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் அவருக்கே வந்து 2 பேரு மேல எனக்கு வந்து லவ் கண்டென்ட் எடுத்துட்டு போகணும், யாரோட எடுத்துட்டு போறதுன்னு தெரியல, மக்களுக்கு யார் வந்து நல்ல பொண்ணா தெரியுறாங்களோ அவங்களோட தான் லவ் கண்டென்ட் எடுத்துட்டு போகணுங்கிற மேனிபுலேஷன்ல இருந்தாரு. ஏன்னா அவரே அங்க ஒத்துக்கிட்டாரு, இந்த லவ் கண்டென்ட் கொடுத்தா நல்லா இருக்கும்னு ஒத்துக்கிட்டாரு. அட்லீஸ்ட் அந்த லெவல் வரைக்கும் கவினை அப்ரிஷியேட் பண்ணலாம். ஆனா இங்க என்ன ஆயிடுச்சுன்னா அந்த அளவுக்கு கூட போல விஷால். ஸ்டார்டிங்லேயே எங்கேயும் வந்து விஷால் மேல வந்து அன்பு வந்துருச்சுன்னு சொல்லிட்டு ஜாக்லின் கிட்ட எஸ்டாப்ளிஷ் பண்றாங்களே தவிர எனக்கு உன்கிட்ட ஒரு ஆர்கானிக்கா ஒரு ஈர்ப்பு உண்டாயிடுச்சு ஸ்கூல் டாஸ்க்ல இருந்து தர்ஷிகா சொன்ன போதே எனக்கு ஒரு ட்ராமா இருக்கு, அதனால லவ் பண்றதுக்கு நான் இங்க வரல, இங்க லவ் பண்ண முடியாதுன்னு ஓப்பனா ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பல இடங்கள்ல எஸ்டாப்ளிஷ் பண்ணாரு விஷால். இதுவும் கேமை வேற அஃபெக்ட் பண்ணிட போது, நீ நல்லா விளையாடுற பொண்ணு வரைக்கும் என்கரேஜ் பண்ணி ஓப்பனா தர்ஷிகா கிட்ட சொல்லியிருப்பாரு. ஆனா வீரமா பயங்கரமா ஸ்ட்ராங்கா ஒரு அக்ரெசிவான கேம் பிளே பண்ணிட்டு இருந்த தர்ஷிகா ஒருவேளை இந்த லெவல்ல போனோம்னா நம்மளுக்கு வந்து வின் பண்ண முடியாதுன்னு ஏதோ ஒரு தோணல் வந்து லவ் கண்டென்ட் கொடுக்கணும்னு நினைச்சு பண்ண மாதிரி தான் மக்களுக்கு இடையில ஒரு தாட் ப்ராசஸ் இருந்தது. ஆனா எங்கேயோ அதை ஆர்கானிக்கா காட்டணும், அதை ஆத்தென்டிக்கா ஆக்கணுங்கிறதுக்காக தன்னுடைய கேமை லைட்டா வேணும்னே குறைச்சிக்கிட்டாங்களோன்னு கூட நமக்கு தோணுச்சு. அதனாலதான் அவங்க மேல கோவம் கூட வந்துச்சு. ஆனா விஷாலுடைய விளக்கம் சாச்சனாக்கும் இந்த கேர்ள்ஸ் எல்லாம் சேர்ந்து இவர் வந்து தாக்குனார் இல்லையா, நீ தான் தப்பு செஞ்ச, தர்ஷிகா சைட்ல எந்த தப்பும் இல்ல, அவ உன்னை நம்பிட்டான்னு சொல்றதெல்லாம் ஏத்துக்க கூடியதா இல்ல. ஏன்னா ஒரு பொண்ணுக்கு தன் மேல காதல் வந்துருச்சு, காதல்ங்கிற வார்த்தை யூஸ் பண்ணல, ஆனா அந்த பொண்ணு அன்புங்கிற வார்த்தை யூஸ் பண்ணும்போது என் மேல நீ அன்பு வைக்க கூடாதுன்னு சொல்ல முடியாது. காதலிக்கிறேன்னு ஓப்பனா கிளியரா ப்ரப்போஸ் பண்ணிட்டா நீ என்ன காதலிக்காத, காதலுக்கு எனக்கு கொடுக்க எனக்கு நேரம் இல்லை, இது சரியான களமும் இல்லைன்னு அவரால் ஒப்புக்கொள்ள முடியும். ஓப்பனா சொல்லாம அன்பு இருக்குன்னு சொல்லும்போது நீ கிட்ட அன்பு காட்டணும் அன்பு காட்டுன்னு தான் ஒரு பையன் சொல்லுவானே தவிர பண்ணாத வைக்காத என்கிட்ட பேசாத அப்படின்னு சொல்லி டோட்டலா ஒரு பிக் பாஸ்ங்கிற ஒரு க்ளோஸ்ட் ஹவுஸ்க்குள்ள விலகி ஒருத்தரால இருக்க முடியாது. ஏன்னா நாளைக்கு அவங்களோட தான் டாஸ்க் ஆடணும், அவங்களோட தான் பேசணும், அவங்களோட தான் வந்து ஸ்ட்ராட்டஜிஸ் பிளான் பண்ணணும், அவங்களோட வந்து விலகி நிக்கணும், அவங்கள பத்தின தவறான விஷயங்களை பேசணும். இதெல்லாம் இருக்கிற காரணங்களால தேவையில்லாம பயங்கரமா ஆப்வியஸா பயங்கரமா ஒதுக்குற ஒரு நேச்சரை கிரியேட்டே பண்ண முடியாது. இதே சௌந்தர்யா ஜாக்லின் கிடையில நடந்த சண்டை எடுத்துக்காங்களே, இந்த மாதிரி 2 பேரும் தவறான விஷயங்கள்ல வந்து ஜாக்லினை வந்து சைட்ல வந்து சௌந்தர்யா எழுதிட்டு போறாங்க. அதே மாதிரி சௌந்தர்யா வந்து ஜாக்லினை பத்தி பின்னாடி பேசுறாங்கன்னு ஒருத்தர் தெரிஞ்சிருச்சுன்னா ரியல் லைஃப்ல ஒருத்தரோட ஒருத்தர் பேசிக்கவே மாட்டாங்க, விலகி தானே போவாங்க. ஆனா பிபியை பொறுத்த வரைக்கும் அப்படி பண்ண முடியாது. அதனால அவங்களோட நல்ல ஒரு ரேப்போல தான் இருப்பாங்க. ஆனா இவங்க 2 பேரும் கேர்ள்ஸா இருக்க காரணத்தினால அதை ஸ்டடியா எடுத்துட்டு போயிட்டாங்க. ஆனா அது பாய் கேர்ள் சிச்சுவேஷன் வரும்போதும் லவ் மாதிரி தான் சொல்றாங்க, அந்த வார்த்தையும் யூஸ் பண்ணல. இங்க ரொம்ப கன்ஃபியூஷன் இருக்கறனால அந்த பையன் அதை சரியா அணுகாத்ததுக்கு காரணம் அதுல இருந்த தெளிவில்லாத தன்மையும் கூட ஒரு காரணம் தான். அதை கம்ப்ளீட்டா விஷால் எப்படி சொன்னாங்கன்னு எனக்கு புரியல. கிளியரா அந்த பொண்ணுகிட்ட எனக்கு மேல ஆசை இல்ல, நீங்க பேசாதன்னு மூஞ்சி திருப்பிட்டு போனானா அது ஸ்பேஸ் கொடுக்கறதுல இருந்து விலகிட்ட மாதிரி ஆயிடுமா? ஒருவேளை இந்த கேர்ள்ஸ் இதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்கன்னா பிபில ஒருத்தர் அப்படி செய்ய முடியாதுன்னு இவர் சொல்ற விளக்கமும் எங்கேயோ கொஞ்சம் கன்வின்சிங்கா தான் இருக்கு. சிவகுமார், ரியா, சாச்சனா, சுனிதா இவங்க எல்லாரும் ஏவி விஷால் மேல இந்த ஒரு உரிமை எடுத்து இவங்களால வரதுக்கு மெயினா காரணமா இருந்த ஒரு ஸ்ட்ராங்கான விஷயம் என்னன்னா தர்ஷிகா ஜோ மைக்கேல் கிட்ட கொடுத்த இன்டர்வியூ. நீ ஒரு ஆக்டரா வந்தீங்க, உங்ககிட்ட யார் நடிச்சாங்கன்னு கேட்கிறப்போ என்கிட்ட நடிச்சது விஷால் தான் அப்படின்னு சொன்னது என்னால ஏற்றுக்கொள்ளதா இல்ல. இப்ப எனக்கும் அவன் மேல அன்பு இருக்குன்னு சொல்லிட்டு தர்ஷிகாவை ஏமாத்தினா ஓகே, எனக்கு டிராமா இருக்கு, எனக்கு லவ் மேல இப்ப வந்து ஈர்ப்பை காட்ட முடியாது, என்னால யோசிக்க முடியாதுன்னு ஒரு சைட்ல விஷால் சொல்லியும் இல்ல எனக்கே லவ் இல்ல, எனக்கு வந்து வெளியில வந்துட்டு தான் இதை பத்தி யோசிக்கணும், உள்ள எனக்கு உன் மேல வந்து ஒரு அன்பு இருக்கு, ஆனா அதை பத்தி நம்ம
டிஸ்கஸ் பண்ண தேவையில்லை, நம்ம வெளியில போய் பேசிக்கலாம்னு தெளிவா போன தர்ஷிகாவே விஷால வந்து ஒரு வில்லன் மாதிரியும் தன்னை ஒரு விக்டிமாகவும் ஆக்குற மாதிரி இந்த ஸ்டேட்மெண்ட்டை ஏன் ஃபர்ஸ்ட் விட்டாங்கன்னு எனக்கு புரியல. ஓனாய் கூட்டம் மாதிரி கடிச்சு கொதறி விஷால வந்து துண்டு துண்டா ஆக்குனதுக்கு அப்புறம் ஒரு இடத்துல விஷால் அந்த அளவுக்கு தப்பு பண்ணலையேன்னு மக்களுக்கு இடையில பேச்சு வந்த உடனே தான் வந்து ரொம்பவே கார்னர் பண்ணிட்டோமோ, வெளியில வந்து விஷாலை பத்தி தவறாக பேசி என்னமோ அவர்கிட்ட மட்டும் தான் வந்து தவறு இருக்க மாதிரி, தன்னை பத்தி தவறு இருக்கிற மாதிரி அவங்க இன்டர்வியூலும் சொல்லியிருக்காங்க. நான் தான் முட்டாள்தனம் பண்ணிட்டேன், டாப் 5ல வர வேண்டிய ஆளு இந்த விஷயத்துக்குள்ள போய் நான் இமோஷனலா டவுன் ஆயிட்டேன். ஸோ whenever a mistake happens, நம்ம மற்றவங்களை பிளேம் பண்ணா நம்ம முன்னேறி வாழ்க்கையில போகவும் முடியாது, மக்களுக்கு நம்மளுடைய முன்னேற்றமும் நம்மளுடைய படிப்பனையும் பார்த்தா வந்து ஜெனுவினா தெரியாது. ஸோ நம்மளுடைய முட்டாள்தனங்களை நம்ம அளவுக்கு நம்ம கரெக்டா ஜட்ஜ் பண்ணி நம்ம அதை ஒத்துக்கிட்டு முன்னேறி போனாதான் நம்மளுக்கு வந்து வெளியிலையும் வந்து கரெக்டான இமேஜ் உண்டாகும். as a செலிபிரிட்டி வெளியே வந்த தர்ஷிகா தான் வந்து விளையாடுறதுக்கு காரணம் விஷால் தன்னை ஏமாத்திட்டாருங்கிற மாதிரி பேசினதுல நியாயம் இல்ல. அதுக்கு அடுத்த நாள் விஷால வந்து கடிச்சு கொதறி சாச்சனாலாம் வந்து நீ வந்து லவர் பாய்ல பிளே பாய்னு போறாங்க. அது பாலியல் ரீதியில பல பெண்களை வந்து ஏமாற்றுபவர்களை தான் வந்து பிளே பாய்ங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. சொல்லிட்டு அதுக்கப்புறம் எனக்கு மீனிங் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு உள்ள வந்தது, அது ஸ்கிப் பண்ணி போனாங்க. அதாவது ஒரு மாதிரி ஒரு சின்ன குழந்தை செய்யல, 2 வயசு 3 வயசு குழந்தை செய்யற பாடி லாங்குவேஜ் வந்து சாச்சனா காட்டினதெல்லாம் பயங்கர உள்ள வந்த உடனே அவங்க காட்டின கிரிஞ்ச். ஒருவேளை அவங்க குழந்தை நட்சத்திரமா படத்துல நடிச்சிருக்காங்க, அதோட விண்டேஜ் இன்னும் இன்க்ரீஸ் ஆகணுங்கிற காரணத்தினால தன்னை குழந்தை மாதிரி எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிறாங்க. ஆனா எஸ்டாப்ளிஷ் ஒரு சைட்ல பண்றாங்க, ஆனா அவங்க பேசுற பேச்சு என்னமோ பயங்கர வன்மம் நிறைந்து பயங்கரமா வந்து ஒருத்தரை வந்து பர்சனலா தாக்கி அவங்க லைஃபே டிஸ்ட்ராய் பண்ற அளவுக்கு ஆயிடுது. இது நீ ஹாசினி மாதிரி ட்ரை பண்றாங்கன்னு தெரியல. ஏன்னா இந்த காலத்துல இருக்கிற பசங்களுக்கு ஹாசினி மாதிரி நடந்துக்கிறதே ஒரு மூளை வளர்ப்பு இல்லாத தன்மை, தன்னில ஏதோ சைக்கலாஜிக்கல் பாதிப்பு இருக்கு. 21 வயசு பொண்ணு ஒரு 3 வயசு பொண்ணு மாதிரி நடந்துக்குன்னா சைக்கலாஜிக்கலி சம்திங் ராங்னு தான் இருக்கும். அதனால அது வந்து ஒரு இன்னசென்ட் கியூட் இன்மை ரசிக்க கூடாதுங்கிற அளவுக்கு தெளிவு வந்துருச்சு இந்த காலத்து பசங்க இடையில. இப்போ வந்து ஹாசினி கண்டென்ட் கொடுக்க ட்ரை பண்றாங்க. இங்க ஹாசினி கண்டென்ட் ஒரு சைடுல கொடுத்துட்டு இந்த பையனை பிளே பாய் அக்யூஸ் பண்றதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரீம்லி 2 பைபோலர் மாதிரி தான் எங்களுக்கு தெரிஞ்சது. அந்த இடத்துல தான் பயங்கரமா உடையவும் செஞ்சிருப்பாரு விஷால். ஏன்னா தன்னை ரொம்ப ஒரு அண்ணன்னு சொல்ற ஒரு பொண்ணு, தனக்கு லெவரேஜ் கிடைக்குது, தன்னோட இமேஜ் வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம், பெண்களுக்காக வந்து பெண்ணுரிமைக்காக பேச வந்தோம்னு சொல்லிட்டு இவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணதெல்லாம் ரொம்ப ஆப்வியஸா இருந்தது. அதுவும் சாச்சனா பண்ணது அன்எக்செப்டபிளா இருந்தது. ஒருவேளை இதெல்லாம் உச்சகட்டத்துக்கு போயிருச்சுன்னு தெரிஞ்ச காரணத்தினாலவோ என்னமோ ட்விட்டர்ல வந்து தர்ஷிகா வந்து ஒரு பெரிய ஒரு ட்வீட் போடுறாங்க. நான் வந்து ப்ரோக்ராம்ல வந்து வீழ்ச்சி அடைஞ்சதுக்கு காரணம் நான் தான், இதை வந்து வேற யார் மேலேயும் வந்து போட முடியாது, நான் வந்து வந்து வேற யார் மேலேயும் போடலைங்கிற வரைக்கும் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் எழுதி இப்போ ஒரு மாத்து ஸ்டேட்மெண்ட் வந்து அவங்க சொல்றாங்க. நான் ஏமாந்துட்டேன்னு சொன்னவங்க நானே தான் தவறு செஞ்சுட்டேன், நானே தான் கால்குலேஷன் சரியாம செஞ்சுட்டேங்கிற அளவுக்கு லிவ் அண்ட் லெட் லிவ் அப்படின்னு சொல்லி இனிமே இந்த விஷயத்தை யாரும் பேசாதீங்கன்னு ஒரு முற்றுப்புள்ளி வச்சாங்க. அட்லீஸ்ட் முற்றுப்புள்ளி வச்சாங்களே, அந்த விஷயத்துக்காக இவங்களை சல்யூட் பண்ணலாம். as a girl she took a responsible choice. ஆனா இதை நியாயம் கேட்கிறேன்னு வந்த கேர்ள்ஸ் எல்லாருக்குமே இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் பாயிண்டா தான் போய் முடிஞ்சதுன்னு எனக்கு தோணுது. உங்களுக்கு இந்த விஷயத்துல என்ன கருத்துன்னு கீழே கமெண்ட் செக்ஷன்ல ஷேர். போகும் நாட்கள்ல காம்படிஷன் அதிகரிக்குதோ இல்லையோ, இருந்து உள்ளவங்களுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு, பெட்டி வரைக்கும் எடுக்கணும்னு பயங்கரமான டெஸ்பிரேஷன் யார்கிட்ட தெரியுதுன்னா சாச்சனா கிட்ட மட்டும் தான் தெரியுது. அதுவும் குறிப்பிட்டு அவங்க சௌந்தர்யாவை மட்டும் தான் டார்கெட் பண்ண போறாங்கன்னு வரைக்கும் எனக்கு புரிஞ்சுது. நைட் டைம் வைப் என்னன்னா ஒருத்தரை பத்தின ஒருத்தர் வன்மத்தை வந்து பின்னாடி பேசுவாங்க, அது பயங்கரமா செஞ்சாங்க சாச்சனா. முன்னாடியும் வன்மத்தை கக்குனாங்க, அவங்க போனதுக்கு அப்புறம் வன்மத்தை ஜாஸ்தியா கொட்டினாங்க. அதுல ரொம்பவே வந்து மனசை பாதிக்கிற மாதிரி என்னன்னா அவங்க வன்மத்தை கொட்டும் போது ஆமாஞ்சாமி போட்டது ஜாக்லின். இதை ஏன் ஜாக்லின் செஞ்சாங்கன்னு தெரியல. ஏன்னா ஒரு ஸ்டேஜ்ல இந்த அளவுக்கு சாச்சனா வன்மம் வந்து சௌந்தர்யாவை கொட்டும் போது கேட்கிற தனக்கும் தவறாக போய் முடியும்னு ஜாக்லினால ஏன் எடை போட தெரியலன்னு தெரியல. சௌந்தர்யா முத்துக்குமரன் 2 பேருக்குமே வந்து சாச்சனா வந்து ஒரு சரியான ஒரு கண்டென்டரா இருக்கிறத விடுங்க, அவங்களோட சேர்ந்து ஒரு கான்வர்சேஷன் கூட வச்சுக்க கூடாது. இது முத்துக்கும் சரி சௌந்தர்யாக்கும் சரி யாருக்குமே சரி அந்த வீட்டுல சாச்சனா யார் தோள் மேல ஏறி போய் உட்கார்றாங்களோ அவங்கள டிஃபேம் பண்ணியும் அவங்க விளையாட்டையும் கெடுத்து சாச்சனா பேரையும் கெடுத்துக்கிட்டு தான் வெளியில வந்ததா நம்ம பார்த்தோம். இந்த விஷயங்களை பத்தியும் உங்களுடைய அபிப்பிராயங்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. ஏன்னா என்னுடைய கருத்தோட நீங்க அக்ரி பண்ணாலும், என்னோட கருத்துல சில பாயிண்ட்ஸ் நான் மிஸ் பண்ணாலும், இல்லாட்டி எனக்கு இருக்கிற கருத்துக்கு உங்களுக்கு மாற்று கருத்து இருந்தாலும் நிச்சயமா கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. ஏன்னா கருத்து இஸ் கருத்து which is very important. அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு தன்மையோட இருக்கிற ஒரு ரிவ்யூவர்னா சோ கீழ மறக்காம அந்த கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. சௌமி மாமி சேனல்ல டெய்லி வீடியோஸ் நான் போட்டுட்டு வருவேன், அப்டேட்ஸ் ஆன் பிக் பாஸ் வச்சு. So keep watching this space, subscribe பண்ண மறக்காதீங்க. Till meet you in the next video. It's bye from Saumi Mami guys. Bye.